சச்சோ போச்சா. பார்த்தீங்கன்னா ட்ரம்முக்கு தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இது எதுக்காகனா நம்ம வாழை மரத்துக்கெலாம் நுண்ணூட்ட சத்து கொடுக்க போகிறோம், இயற்கையான நுண்ணூட்ட சத்துக்கள். அதுக்காக தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இப்போ 1/4 ட்ரம் தண்ணி பிடிச்சாச்சு. மீதி வந்து மருந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நல்லா. இவர் என்னோடய சகோதரர், இவர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா இதுதான் அதை இப்போ பாக்கெட்டு கட்டுறோம். சூடோமோனஸ், இந்த மட்டக்காய்ச்சல், வேரலுகள், தண்டல்கள், இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் இருக்கும். அது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம், பார்த்துக்குங்க. இது வந்து வேளாண்மை துறையில் உங்களுக்கு கிடைக்கும், மானிய விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஏக்கருக்கே வந்து 1 கிலோ அந்த மாதிரி, ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சாணி குப்பை, மக்க குப்பை இருந்ததுன்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். அது கொஞ்சம் வேலை அதிகம், மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஜேசிபி அந்த மாதிரி பக்கெட்டில் மறுக்கினா தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் கலக்கி ஊற்றிடுறோம். அடுத்தது இது பாருங்கள், போகர் ஜெல். கையிடுறா, போகர் ஜெல்லா? போகர் ஜெல் தான். இதுவும் வேளாண்மை துறையில் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நிறையா கிராப், எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நுண்ணூட்டச்சத்து. இது வந்து ஒரு கடல் பாசி பாருங்கள், இது பச்சை கலரில் இருக்கும், ஒரு சாணி மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு ஹெக்டருக்கு வந்து, அதாவது குறுகிய கால பயிராக இருந்தால் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி இருந்தால் 5 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே ஒரு லாங் டேர்ம் கிராப், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ 5 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதில் கூட சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 10 கிலோ, மொத்தம் இதில் 670 கன்று இருக்குது. அதனால் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரம்மு கலக்கி ஊற்றியாச்சு. இப்போ 2 ட்ரம்மு கலக்கி ஊற்றிட்டோம். இப்போ 3வது ட்ரம் கலக்கிட்டு இருக்கோம். 3 கிலோ 3 ட்ரம்மு கலக்கணும். ஒரு ட்ரம்முக்கு 3 கிலோ கணக்கு வச்சு கலக்கிட்டு இருக்கோம். இதை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால ப்ரெஷராக இருக்கும், மூடி போட முடியல. பாருங்க, பார்க்குறதுக்கு உங்களுக்கு மாட்டுச்சாணி மாதிரியே இருக்கும். நல்லா கலக்கி விட்டுங்க. இது வந்து கடல் பாசி. நல்லா கலக்கிட்டு இருக்காரு, மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தம்பி. இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ட்ரம்மில். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா. இதுவும் வந்து காட்டு, அந்த பாட்டில் காட்டு. இதுவும் நம்ம வேளாண்மை துறையில் கிடைக்கும். இதுவும் ஒரு ஹெக்டருக்கு வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி கலக்க யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஒரு 1/2 பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு 1/4 லிட்டரு. ஏன்னா 3 ட்ரம்மாக கலக்கிறோம் நாங்கள். இப்போ அசோஸ்பைரலம் கலந்தாச்சு. மீதி 2 பொட்டாஸ் பாக்டீரியாவும் பாஸ்போ பாக்டீரியா கலக்கணும். மூடி வேறு பிடிங்கிச்சு இடையில. அது தண்ணி ஓடிக்கிறதுனால ஃபோர்ஸாக நிற்க மாட்டேங்குது. தம்பிக்கு ஸ்ட்ரென்த்து பத்தலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் பிடிங்கிச்சு. என்ன தான் மூடி போடுறாடா தெரியல. கேட்டால் வீரவசனெல்லாம் பேசுவோம். இது திரும்ப பாஸ்போ பாக்டீரியா ஊற்றுங்க. அடுத்தது இது பொட்டாஸ் பாக்டீரியாவா?
இருக்குது திரவ உயிர் உரம் லிக்விட் பயோ ஃபர்டிலைசரா, திரவ பொட்டாஸ் பாக்டீரியா. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக ட்ரம் வழியாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், தண்ணி நிரம்பிடுச்சு. இது பக்கெட்டில் நம்ம வந்து ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் கணக்கில் ஊற்ற போகிறோம். டப்பா இருக்கா? இங்கேயே ஊற்ற ஒரு டப்பா. இந்த லைனுக்கு ஊற்று. அதுக்கு டப்பா ஒன்று எடுத்துக்கோ. பார்த்துக்குங்க, ஒரு டப்பா கரெக்டாக அளவு, ஒரு மரத்துக்கு ஒரு டப்பா. பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்டர் ஊற்றணும். பார்த்தீங்க, ஃபுல்லாக வாழை மரம் தான். மொத்தம் 620 மரம் இருக்குங்க. 620 மரத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்டர் கணக்கு வீதம் 3.5 ட்ரம் கலக்க போகிறோம். இது வந்து 200 லிட்டர் ட்ரம்மு. அது வந்து 200 ட்ரம்மு, அதனால் 3.5 ட்ரம் கலக்கி இது ஊற்ற போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்து கொடுக்கணும் வாழை மரத்துக்கு அப்படின்னா வேளாண்மை துறை அணுகி இந்த மாதிரி மருந்துகள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.